திமுக தோற்றது உன்னை யாராவது கேட்டாங்களா? நீங்கள் ஒரு கமிட்டியை அமைத்து எல்லாரிடத்திலையும் அபிப்பிராயங்களை நீங்கள் கேட்க தீர்மானித்தது ரொம்ப வரவேற்கத்தக்கது. வணக்க மக்களே. அதாவது கிறிஸ்தவர்கள் அரசியல் பேசக்கூடாதா, சுவிசேஷர்கள் அரசியல் பேசக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாதா அப்படி யாரு சொல்லியிருக்கா? மோகன் சிலாசரஸ் என்ன சொன்னாரு? அதாவது தன்னை தானே பிஷப்னு சொல்லக்கூடிய குணசேகரன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ காட்சிகளை நம்ம பார்க்க போறோம். முன்னதாக இந்த குணசேகரன் ஆவேச பதிவை நம்ம கேட்க போறோம். இந்த செகண்டை கேட்டுவாங்க. உன்னை யாராவது கேட்டாங்களா? ஏம்பா உன்னை யாராவது கேட்டாங்களா? மக்கள் தோத்ததுக்கு யாரு ஒன்ட்ட கேட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த குணசேகரன் கேட்கிறாரு. இவர் உண்மையிலே யாரு பிஷப்னு சொல்லி உங்களுக்கு பட்டம் கொடுத்தது அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொரு பதிவுகளும் அநாகரிக பதிவாக ரொம்ப மோசம். அந்த ஏதாவது சொல்லுது 1/2 மணி நேர வீடியோக்கள்ல ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியராக தன்னை பிஷப்னே இல்லாதபடிக்கு ட்ரெஸ் எல்லாம் போடுற அளவுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு கேட்டா அந்த குணசேகரனுக்கு இல்லை. செங்கல் சூளையில இருக்க மாதிரி பல்ல வச்சுக்கிட்டு சிலுவையை போட்டுக்கிட்டு ஏகாத வேலையெல்லாம் பாக்குறாரு, வைக்கிறாரு. இப்போ மோகன் சி லாசரஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்ன செக்மெண்ட்டை கேளுங்க. தோல்வியை சந்தித்ததினால அதற்கான காரணங்களை அறிந்து கொள்ள, மக்களுடைய மனதில் இருக்கிறதை அறிந்து கொள்ள நீங்கள் ஒரு கமிட்டியை அமைத்து எல்லாரிடத்திலையும் அபிப்பிராயங்களை நீங்கள் கேட்க தீர்மானித்தது ரொம்ப வரவேற்கத்தக்கது. தான் யார் உங்கள்கிட்ட கேட்டா அப்படிங்கிற மாதிரி ஒருமையில சொல்லியிருக்காரு. சரி, யாரு கேட்டா அப்படின்னு கேட்டா திருவாளர் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களே என்னன்னு கேட்டீங்கன்னா, காரணங்களை திமுகவினர் தெரிவிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தற்போது கூறியிருக்கிறார். இன்று திமுக தோற்றதற்கு காரணம் என்ன? சம் மிஸ்டேக், நாங்க என்ன பண்ணணும், அது ஏன் எதனால ஓட்டு விழல அப்படிங்கிற ரீதியில அவருடைய கன்சிடர் புரிய முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சி போன ஆட்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக கற்பழிப்புகள் கொலைகள் நடந்தாலும் பட் மக்களுக்கு என்ன ஒரு திட்டம் யூகமோ என்ன பண்ணணுமோ, ஒரு முந்தைய ஜெயலலிதா எப்படி ஃபார்மேட்ல நன்மையை செய்யறவங்களா இருந்தாங்களோ, ஜெயலலிதா மறுஜென்மம் எடுத்து வந்த ஸ்டாலின் சொல்லலாம். அப்படி ஸ்டாலின் அவர்கள் சாலிடா எவ்வளவு பார்த்து செஞ்சாரு. பட் எதுல கோட்டை விட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு அறிக்கை இட்டிருக்கிறாரு. ட்விட்டர் பதிவை பாருங்க. அதுல லிங்க் பண்ணி தோழமையே உங்களுடைய கருத்துக்களை ஆடியோ வாயிலாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் எங்களுக்கு தெரிவியுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அதை கருத்தில் வெப்சைட் இதுல உங்க கருத்துக்களை பதிவிடுறது ரொம்ப சிம்பிள். உங்க வாய்ஸ்லயே பேசி கருத்துக்களை சொன்னீங்கன்னா அதுவே டைப் ஆகிடும். நேரடியா நீங்களே எனக்கு சேர்ந்துடும். அதையெல்லாம் படிச்சு பரிசீலிச்சு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை. மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுனால இந்த வீடியோ பதிவை போடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத இந்த குணசேகரன்கிறவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. தோற்றது உன்னை யாராவது கேட்டாங்களா? ஏம்பா உன்னை யாராவது கேட்டாங்களா? பாத்தீங்களா? யாரு கேட்டா? யாரு கேட்கணும்? முதல்ல யாரு கேட்கணும் அது கூட சொல்லுவான் பாருங்க. ஒரு பிரதான ஆசாரியர் உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு பிஷப் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லா விதமான அதிகாரம் உண்டு. ஒரு அரசாங்கத்தை குற்றம் சொல்லவோ, ஒரு அரசாங்கத்தை அவர்களை ஆதரிக்கவோ, ஒரு அரசாங்கத்தைக்கு ஆலோசனை சொல்ல. பிரதான ஆசாரியன் யாரு? பிரதான மெய்ப்பெண்ண யாரு? பிரதான ஆசாரியர் யாரு? நீங்களா? செங்கல் சூழ பல்ல வச்சுக்கிட்டு அவன் வேண்டும் அநாகரிகமா பேசுறீங்க. பிரதான ஆசாரியர் நீங்க, நாங்க நம்பணும். பிரதான ஆசிரியர் இயேசு கிறிஸ்து. பிரதான மெய்ப்பெண் அவரு. பிரதானம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன். அவரு தான் தலைமைக்கு கீழே வரக்கூடிய பணிவிடைக்காரர்கள் தான், கண்காணிப்பாளர்கள் தான் பிஷப்பு. கண்காணிங்கிறதுக்கு இன்னொரு பேர் எப்படின்னா சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட். சர்வெண்ட்டுக்குள்ள சர்வெண்ட், வேலை செய்யறவன் வேலைக்காரன் அப்படிங்கிறது அர்த்தமே ஒழிய அவன் சொல்லணும் இவன் சொல்லணும். இது எவ்வளவுங்க மோசம். எங்கடா படிச்ச, எங்க படிச்ச அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது இவனுடைய கூற்று. அடடே, இவன் ரொம்ப மோசமான ஆளு. இயேசுவாவே மாறிட்டாயா? சரி, ரைட்டு, மேல என்ன சொல்லலாம் அப்படிங்கறத கேட்போம். எல்லா விதமான அதிகாரம் உண்டு. ஒரு அரசாங்கத்தை குற்றம் சொல்லவோ, அதாவது தலைவர்கள் எனப்பட்ட இவர்கள் தான் கேட்கணுமா? இவன் மட்டும்தான் கேட்கணும், வேற சுவிசேஷர்களுக்கெல்லாம் கிடையாது. அவரு சபையில தான் இது பண்ணணும், வைக்கணும். அப்படி ஆன பூனை 68 ஐயோ ரொம்ப இதா பேசியிருக்காரு, வச்சிருக்காரு. இயேசுவே சுவிசேஷகர் தான், இயேசுவே அப்போஸ்தலர் தான். அனைத்து பதவிகளையும் என்ன பதவிகள்லாம் இருக்கோ அந்த பதவிகளில் இருந்தவர் பிரதான மேய்ப்பன். அவர் தான் பிஷப்பு, அவர் தான் எல்லாமே
பிளா பிளா என்ன காரியங்கள் உண்டோ அவர்தான் பிரதான பாஸ்டர்ஸ், பிரதான எல்லா ஆயன், இப்படி பல காரியங்கள், போப்பு, இப்படி எல்லா காரியங்களையும் உள்ளடக்கியவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கும் பல காரியங்களுக்கும் வந்து உட்பட்டு தவறுகளையும் சுட்டி காட்டி இருக்கிறத ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அதே போல யோவான் சொன்னகன் யாரு? சுவிசேஷகன் இல்லாம சுள்ளி சேட்டக்காரனா? கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷம் 28, 18, 19, 20 ஆகிய வசனங்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா தம்முடைய உபதேசத்தை பிறர் கை கொள்ளும்படி மாதிரியாக போதித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து அப்படின்னு இருக்கு. அப்போ ஞானஸ்நானம் கொடுக்கறது யாரு? சுவிசேஷகர் தான் கொடுக்குறாங்க. சுள்ளிச்சேட்டை பண்றவன், உங்களை மாதிரி சுள்ளிச்சேட்டை பண்றவன் அப்படி பண்ண போறது இல்லை. புரியுதுங்களா இல்லையா? அந்த யோவான் ஸ்நானகன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஸ்நானகனாக இருந்தாலும் வச்சாலும் எலியாவின் ஆவி உடையவனாக என்ன பண்ணாரு? ஏரோதியனை பார்த்து, ஏய் உன்னுடைய சகோதரனுடைய மனைவி வச்சிருக்கிறது தப்பு, ரொம்ப மோசமான ஒஸ்ட் செயல் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது என்ன அர்த்தம் தெரியுமா? பாவத்தை கண்டிச்சு உணர்த்துறது. நர்சைஸினுடைய ஒரு பாகம், அதாவது ஆல்பபெட்டிக்கல் A to A Bன்னு இருக்கு இல்லையா, அந்த லெவல்ல ஏல ஆரம்பிக்கிறது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு நற்செய்தியாளருடைய முதலாம் படிநிலையாக இருக்கிறது. அப்படியானால் ஒரு ஏதோ மோகன் சி லாசரஸ் சொல்றதுக்கு யாரு கேட்டா அப்படின்னு கேட்டா அதாவது ஓப்பனா சொல்லுங்க. நீங்களே டைப் பண்ணியும் சொல்லலாம், இல்லைன்னா நீங்க பேப்பர்ல எழுதி அந்த போட்டோவை அப்லோட் பண்ணலாம். டிஎம்கே தலைவரான மு.க. ஸ்டாலினே எல்லாத்தையும் விவரம் கேட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய தப்ப சரி செய்வதற்கு அடுத்த ஆட்சியில வரும்போது இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நெளிவு சுழிவுகள் எல்லாம் சரி பண்ணுவதற்காக கேட்டிருக்காரு. பொதுவாகவே நாம இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறோம். தமிழகத்துல ஒரு முக்கிய தலைவர், அதே போல 60 ஆண்டு கால ஒரு கட்சி, அவங்களுடைய தகப்பனார் ஒரு தலைவராக இருந்திருக்கிறாரு. அதே போல மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல போராட்டங்களையும் பலவித என்ன சொல்றது பலவித போராட்டங்கள், பலவிதமான காரியங்கள் நம்ம நாட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அரசியல் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அதாவது எப்படின்னா ஆட்சியில இருந்தாலும் சரி அவங்க அரசியல் செய்தார்கள். பல போராட்டங்களுக்கு முன்வகுத்தவர் திருவாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே முந்தைய காலங்கள் அவர் ஒரு முதலமைச்சரா இருந்திருக்காரு. அந்த முதலமைச்சரே நான் கீழே இறங்குனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க வெப்சைட்ல தெரிவிங்க அப்படின்னு சொல்லும் போது அவரே கேட்கும் பொழுது சொல்லணுமா வேண்டாமா? என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு, நீங்க சரிஞ்சு விழுறதுக்கு என்ன காரணம், ஒரு 10 காரணத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா சக நலம் விரும்பி, புரியுதுங்களா, எல்லாத்தையும் நம்ம நேசிக்கிறோம். ஒரு தடவை குறிப்பிட்டு ஒரு தடவை மட்டும் நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டே இல்லாம அதுக்கு அடுத்ததாக என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் நேசிக்கணும். அதுதான் நம்முடைய என்ன சொல்றது நம்மளுடைய புரோட்டோகால். அரசியல பேசுறதுனால புரோட்டோகால் அதுதாயா, புரியுதுங்களா? புரோட்டோகால் விச் மீன்ஸ் இதுதான் ஆல்பபெட்டிக்கல். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி, இதுதான் புரோட்டோகால். அதை தாண்டி நான் எதையும் செய்யக்கூடாது, வைக்க கூடாது. அப்படியானால் என்னத்தை சொல்றதுங்க? எவ்வளவு மோசமான ஒஸ்ட் பிஹேவியரான ஒரு காரியம் அந்த குணசேகரன் தன்னை தானே பிசப்னு சொல்லக்கூடியவர் அப்படி பேசுறாரு, வைக்கிறாரு. சரி ரைட்டு. இதோடு கிட வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அந்த இதையும் செக்மெண்ட்டையும் கேளுங்க. ஆண்டவர் தான் நியமிச்ச தலைவர்களை கொண்டு வந்து விட்டார், ஆகவே இப்பொழுது வந்திருக்கின்ற தலைவருக்கு நாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நான் பாராட்டுவேன். ஏன் தாவேக தலைவருடைய நல்லாட்சி வழங்குறதுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே. சோ ஒரு விஷயத்துல பேட்டர்ன் மாறக்கூடாது. எந்த விஷயமா பேச வந்தோமோ குளறுபடியா பேசக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக என்ன காரணம், திமுக தோற்றதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற தலைப்பின் கீழே பேசும் பொழுது தாவேக தலைவரை உள்ள இழுக்கிறது அப்படிங்கிறது ஏற்புடைய காரியமா? அப்ப சம்பந்தம் இல்லாமல் பேசுவது காரியமாக இருக்கிறது. அதே வேளையில தாவேக தலைவருக்கு வந்து அவரு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை தனிப்பதிவுல போயிட்டு இதே தாவேக தலைவர் வந்து ஒரு ஆலோசனை கேட்கிறாரு, அல்லது தாவேக தலைவர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னு ஒரு தனிப்பதிவை போட முடியும். எந்த ஒரு காரியம் இருக்குதோ அதனை ஒட்டி தானே ரிலேட்டடா தானே பேச முடியும். புரியுதுங்களா? அவர் தோற்றதுக்கான காரணம் என்ன, இதைத்தானே நம்ம பேசணும். சம்பந்தம் இல்லாம தாவேக்கா தாவி குதிச்சுது, அங்க போச்சுது, கடைசியில இதாயிடுச்சு, இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன சொல்றது, விஜய் சொல்ற மாதிரி இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, அதுக்கப்புறம் இந்த தலைவர் தங்குன்னு பயங்கரமா குளிச்சிருப்பாரு. யாரு? இந்த செங்கல் சூளை பல்வாயன். என்னன்னு கேட்டீங்கன்னா அதையும் கேளுங்க. இந்த ஜனங்க தான் முட்டா பயல்களே, கிறிஸ்தவ பயல்களே, ஏன்டா உங்களுக்கு அறிவு வரல? முந்தி வந்து ₹1 கொடுத்தா கூட உறுப்பினர், இப்ப அப்படி எல்லாம் முட்டாளு. அறிவே இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா? உங்களுக்கு முதல்ல அறிவு இருக்கா? முதல்ல வேத அறிவு இருக்கா? வேத அறிவு இருந்தால், கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால்
ஒருவரை இப்படிப்பட்ட காரியங்களில் ஒருவரை மற்றவரை இப்படிப்பட்ட இழிவான ஒரு சொல்லாடலை எப்படி நீங்க அங்கீகாரம் பண்ண முடியும்? இது யூடியூப் அல்கிரதமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான வேர்ட்ஸ், அன்வான்ட் வேர்ட்ஸ் எல்லாம் அது இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். எப்படி யூடியூப் அங்கீகாரம் பண்ணிச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல உண்மையிலே. என்ன மாதிரி அந்த யூடியூப் சேனல், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சேனலுடைய பேர் இதுல போடுறேன். இந்த சேனல்ல இப்படி பேசி இருக்கிறாங்களே, ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நெறியாளர் கேட்க வேண்டியதானே? அப்போ யூடியூப் இதை கண்டறிஞ்சு இதை அனலைஸ் பண்ணி இது பண்ணியிருந்தா அதனுடைய சேனலுடைய மதிப்பு குறையும், வியூஸ் குறையும், அது போக அது ரீச் அவுட் ஆயிடும். அப்படி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக யூடியூப் இருக்கு. எதை வேணாலும் எவன் வேணாலும் பேசலாம், அநாகரிகமாக பேசலாம், யாரையும் காயப்படுத்துற மாதிரி பேசலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல யூடியூப் கிடையாது. இந்த ஊர் கவர்மெண்ட்டோ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோ லோக்கல் பெட்டி கேஸோ கிடையாது. யூடியூப் சாலிடா தூக்கி தகர்த்தெறிஞ்சு விட்டு போயிடும். முட்டாளு. அதுக்கப்புறம் மறுபடியும் பல அன்வான்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துறீங்க. இது எப்படிப்பட்ட காரியம்? எங்க கற்றுக்கொண்டீங்க? முதல்ல பிஷப்னா எந்த சபையில பிஷப்பா இருக்கீங்க? பிஷப்பினுடைய செயல்பாடுகள் என்ன? சரி, இன்னொரு காட்சியும் கேளுங்க. நான் ஒரு பிரதான ஆசாரியன், நான் சுவிசேஷகன் கிடையாது. செய்தி கூட உலக நாடுகளில் ஃபேமஸ் அவர் நான் உட்கார்ந்துருக்கிறேன், ஒரு பிரதான ஆசாரியன் உட்கார்ந்துருக்கிறார், ஒரு பிஷப் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு என்ன முன்னாடி கூப்பிட்டு இவர் இந்தியாவில இருந்து வந்திருக்காருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். அதாவது கனடா தேசத்துக்கு போயிருக்காராம். கனடா தேசத்துக்கு போயிட்டு அவர் அங்க போய் உட்கார்ந்து இருந்தாராம். பெண்ணுகேன்னு இவர் கூப்பிட்டு இருந்தாராம். பாத்தீங்களா, கம்ப உருட்டுறதுங்கிறது அது தண்ணி தானே பெரிய உருட்டு உருட்டுற மாதிரி தான் ஒருவன் தான் அரசியல பேசணும். சோ நான் தான் பிஷப்பு, நான் தான் தலைவர்கள், நான் தான் பேசணும், ஒரு சுவிசேஷகன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற யாரும் பேசுவா? சுள்ளி சேட்டை பண்றவன் பேசுவானா? வேற யாரும் பேசுறது? அதாவது நீங்க 1 பேர் 2 பேர்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்காணிப்பு செய்கிறவாக இருக்கட்டும், பல காரியங்கள் ஊடாக இருக்கிறாங்கன்னா சபையை தான் பார்க்கணும். சரியா? கண்காணிப்பு செய்யுங்கள் இருக்கு. அது போக எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு அல்லது ஒரு மேல் அதிகாரங்கள்ல இருக்கிறாரு, தப்பு பண்ணா சுவிசேஷம் சொல்லலாமே, தப்பு கிடையாது. இவங்க தான் சொல்லணும், இவங்க தான் பேசணும், பேசக்கூடாது அப்படிங்கிற காரியங்கள் இல்லையே. அதுவும் பெண்ணிகைன்னு மேல கூட்டு இந்தியாவில இருந்து வந்திருக்காரு. இந்தியாவில வந்தா அப்ப என்ன சொல்ல வரீங்க? என்ன டீம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொண்டு வரீங்க வைக்கிறீங்க? முதல்ல பிஷப்புக்கு அரசியல் பேசுறதுக்கு இது கிடையாது. கண்காணிப்பாளர் என்ன பண்ணுவாங்க? கண்காணிப்பாளர், பிஷப் மீன்ஸ் கண்காணிப்பாளர். இந்த கண்காணிப்பாளர் சபையை கண்காணிக்கிறவன் தானே தவிர அரசியல் தலையீடுகளை பேசுவது அல்ல. புரியுதுங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய மோசமான செயல் பாருங்க. அப்ப சுவிசேஷம் சொல்லக்கூடாதான். அதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஷப் சொல்லலாமா? எங்க இருக்கு வசனம்? கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கூட. பிஷப் அப்படி சொல்லலாம், சுவிசேஷம் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு எங்க இருக்கு வசனம்? அதி மேதாவி போல பேசிக்கொண்டு, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, செங்கல் தூளை மாதிரி பல்ல வச்சிருக்கான், பல்லு விளக்குவானா அப்படிங்கிறது தெரியல. காலையில வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், திஸ் இஸ் தி பேட் வேர்ட்ஸ்ன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப மோசமான ஒஸ்ட் பிஹேவியர். இவங்க கிறிஸ்துவத்தை கெடுக்க வந்த ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லலாம். இந்த நபர், இந்த போட்டோல இருக்கக்கூடிய நபர் ஒரு பயங்கரவாதி, மக்களை அவமானப்படுத்துகிற செயலில் ஈடுபடுகிற இந்த நபர் தான். இதை யூடியூப் கிட்ட நான் சொல்றேன். யூடியூப் இந்த அதாவது அல்ட்ரா டிஜிட்டல் ஏஐ கிட்ட நான் சொல்றேன். இது போன்ற, அதே போல யூடியூப் நிறுவனத்துக்கும் சொல்றேன், இது போன்ற நபர்கள் அவக்கேடாக, முட்டாள் என்றும் பல காரியங்கள் ஊடாக பயணிக்குது. இவர்களை போன்றவர்களை யூடியூப்ல தடை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். எவ்வளவு மோசமான செயலை பேசுறாங்க பாருங்க, வைக்கிறாங்க பாருங்க. அது போக எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை அழைச்சது சும்மா சாதாரணமா அழைச்சது கிடையாது. அவர் புண்ணியத்தை, ராஜரீக புண்ணியத்தினுடைய ஆசாரியர்களாக நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்கன்னாலே முதல்ல நாம அவருடைய ஆசாரியனாகத்தான் இருக்கிறோம். சரிதானா? அதே போல ஆசாரியன்னா யாரு? அங்க பண்ண மாதிரி சபையிலே இருந்துகிட்டு அவர் ஆசாரியன் வேலை பார்ப்பாரு. சபை, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்துல அவர் செய்வாரு, பலி எடுத்துறது, பலி செலுத்துறது, இப்படிப்பட்ட பல காரியங்களை ஆசாரியன் செய்வாங்க. தீர்க்கதரிசி அப்படின்னு எளியா தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? கவர்மெண்ட்டை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும்படி அதுக்கு ஆலோசனைக்காரர்களாக இருந்தாங்க. ஆசாரியர்கள் எங்க இருந்தாங்க? தீர்க்கதரிசிகள் தான். தீர்க்கதரிசிகளை விட்டு தான் ஆண்டவர் எப்படின்னா, கவர்மெண்ட்ல நடக்கக்கூடிய அவலங்கள், உலகத்துல நடக்கக்கூடிய அவலங்கள், இப்படி பல காரியங்களை தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்னாரு. புரியுதுங்களா இல்லையா? அப்போ ஒரு ஆண்டவருடைய சீசனா இருந்தான்னா அத்தனை காரியங்களும், அத்தனை 9 வரங்களும் செயல்படும். வரங்கள் வித்தியாசம் இருக்கு, பட் ஸ்டில் நீங்க அதுல தேரணும் அப்படின்னா ஆண்டவருக்குள்ள இருந்தீங்கன்னா எல்லா காரியங்களும் ஒரு வைக்கும். அப்ப பிஷப்பு சொல்லலாம், இது சொல்லக்கூடாதா? என்ன ஒரு இரிட்டேட்டிங் வேர்ட்ஸஸ் பயன்படுத்துறீங்கன்னு தெரியல. இவர் யாரு பிஷப்னு இவன் சொன்னாவன்? நம்பர் 1, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில வார்த்தைகளை மேல கீழே பேசக்கூடாது அப்படின்னு வைக்கிறேன்.
ஒரு கவர்மெண்ட் என்ன செய்து என்ன செய்யக்கூடாது, இந்த நாட்டு மக்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா சக கிறிஸ்தவர்கள் சுவிசேஷர்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. எல்லாருக்கும் உரிமை உண்டு. நாம வந்து இந்த குடிமகன், இந்த நாட்டினுடைய குடிமகன். புரியுதுங்களா இல்லையா? ஆமா, புரியுதுங்களா இல்லையா? நாட்டினுடைய குடிமகன் நம்ம. ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு. ஓட்டு போடுவதற்கு நமக்கு எவ்வளவு உரிமை உண்டோ அதே போல அரசியலை பத்தி பேசுறதுக்கும் நமக்கு உரிமை உண்டு. சரியா? நமக்கு எல்லா தகுதிகளையும், நமக்கு சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், இப்படிப்பட்ட பல சுதந்திரங்களை கவர்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கு. நம்ம பேசலாம். பேச்சுரிமை சட்டத்தின் அடிப்படையில் நம்ம பேசலாம். நம்ம ஒரு 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 ராஜா ஒரு முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ராஜா செய்யக்கூடிய செயலை கண்டிப்பா கண்டிச்சு உணர்த்தணும். எல்லா மக்களுக்கும் உண்டு. ஏன்னா தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தானே, நாம தானே தீர்மானிக்கிறோம். புரியுதுங்களா? நான் ஓட்டு ஒரு ஓட்டுல ஜெயிக்கிறதும் இருக்கு, தோக்குறதும் இருக்கு. அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் அரசியல் தலையீடுகள்ல. ஒரு ஓட்டுனால வாஜ்பாய் கவிழ்ந்தாரு. ஒரு ஓட்டு, ஒரு மனிதனுடைய ஒரு ஓட்டு எவ்வளவு வேலிடான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பாருங்க. அது போக நலம் விரும்பிகளாக என்னன்னு கேட்டீங்கன்னா மோகன் சிலாசரசோ அல்லது யாரோ நலம் விரும்பிகள், நாளா டிஎம்கே உறுப்பினரா இருக்கேன், ஒரு அங்கம் வகிக்கிறேன். சரிங்களா? அப்போ அந்த அங்கம் வகிக்கிறவன் நானே என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நீ கவனிக்கவே இல்லை, ஒரு உறுப்பினரை கூட கவனிக்கல, எதையுமே பாக்குறது இல்ல, ஒரு உறுப்பினருக்கு சாலிட் மரியாதை கிடையாது. நான் ஒரு விஷயமாக ஒருத்தருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அது போக சிவியரா வந்து எனக்கு த்ரெட் வருது, பயங்கரமான த்ரெட் வருது, வீட்டுல வந்து வெட்டுவேன் குத்துவேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை இட்டு எனக்கு த்ரெட்டனிங் வருது. சரிங்களா? அப்ப த்ரெட்டனிங் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டத்தை என்னோட கையில் எடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், கவர்மெண்ட் கிட்ட ப்ரொசீட் பண்ணுவேன். கவர்மெண்ட் கிட்ட ப்ரொசீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா சிவியர் ஆக்ஷன் கிடையாது. அப்போ சரி, முக்கியமான ஒரு பொறுப்பு தலைவர்கள், மாவட்டம், இவங்களெல்லாம் பார்க்கும் போகும்போது அவங்களுடைய அணுகுமுறையே வேறையா இருந்தது. உறுப்பினருக்கே அப்படின்னா உள்ள மக்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப இதெல்லாம் நான் சொல்லணும் தானே. அப்ப சொல்லல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா வாஷ் அவுட் அப்படிங்கிறதா. சொல்லலைன்னா மீண்டும் மீண்டுமாக தவறு செய்து கொண்டு இருப்பாங்க. மக்கள் எதை விரும்புறாங்களோ அதை தான் ஆட்சி முறையாளர் செய்யணும். விரும்பாத தகாத செயலை ஒருத்தர் செய்தாரு, அவர் தோத்துட்டாரு. தோத்ததுக்கு உண்டான காரணம் என்ன? நான் நல்ல செஞ்சேங்கன்னு திருப்தி எனக்கு இருக்கு. பட் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? நான் இருக்கேன்னா இந்த வீடியோல வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா நான் பேசுனது எனக்கு கரெக்ட், ஓகே. ஆனா அடுத்தவங்களுக்கு அது கரெக்ட் இல்ல, கரப்டட், அது வந்து அன்வான்டட் அப்படிங்கறத தீர்மானிப்பாங்க யாருனாலும், இல்லையா? நான் பேசுறது எனக்கு பிடிக்கும், என் சார்ந்துள்ளவங்களுக்கு பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்குமா? சோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றது தப்பு கிடையாது. அப்படிதான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு. யாரா கேட்கணும் அப்படின்னு நான் கேட்கலாம் இல்லையா? அதானே? வேறொரு பதிவில் இதுல பார்ட் 2 நம்ம கண்டிப்பா இதை போடுவோம்.